NSS 2003 மேத் அதாவது மனத்திறன் தேர்வு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். என்னன்னா 36th question. Raghu walks 20 km towards east. He turns left and walks 40 km. He again turns left and walks 20 km. Finally, he moves 20 km after turning to the left. How far is he from his starting point? அப்படிங்கிறாங்க. தமிழ்ல வந்துங்கன்னா ரகு என்பவர் கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். அவர் இடப்புறம் திரும்பி 40 கிலோமீட்டர் நடக்கிறார். மீண்டும் அவர் இடப்புறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். இறுதியாக இடப்புறமாக 20 கிலோமீட்டர் செல்கிறார். எனில் அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன்ஸ் பாருங்க. 20 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை வச்சு வரதுனால நான் வந்து டைரக்ஷன் உங்களுக்கு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா வந்து நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. ஓகேங்களா? நார்த்னா ஃப்ரெண்ட்ஸ் வடக்கு, அப்புறமா ஈஸ்ட்னா கிழக்கு, அப்புறமா சவுத்துனா தெற்கு, அப்புறமா வெஸ்ட்னா மேற்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரகு வாக்ஸ் 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னா இருக்கு. அதாவது ரகுங்கிற ஒருத்தர் ஈஸ்ட் பக்கம். இப்போ நம்ம இங்க இருக்க அவர் தான் இங்க நிக்கிறாருன்னா இதுதான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஓங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தா இவர் ஈஸ்ட்டுக்கு போறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, அவர் வந்து லெஃப்ட்டுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஈஸ்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் போறாரு. அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடு எங்க இருக்கும், இங்க தானே இருக்கும். ஸோ அப்படின்னா அங்க தானே மேலே ஏறுவாரு. ஸோ அதுதான் அங்க வந்து 40 கிலோமீட்டர் ஏறுனா 40 கிலோமீட்டர் போட்டுக்கிறேன். அப்புறமா பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அப்புறமா திருப்பி வந்து அவர் வந்து லெஃப்ட்ல டர்ன் பண்றாரு. அப்படின்னா அவர் லெஃப்ட் வந்து இங்க தானே இருக்கும். ஸோ அதனால இங்க தான் டர்ன் பண்ணுவாரு, இங்க டர்ன் பண்ண மாட்டாரு. ஓகேவா? அதான் வந்து இங்க வந்து 20 கிலோமீட்டர் டர்ன் பண்றாரு. ஓகேவா? ஸோ 20 கிலோமீட்டர் டர்ன் பண்ணிட்டாரு. இப்போ பாருங்க, இப்போ அவர் இங்க நின்னுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, ஃபைனலி ஹி மூவ்ஸ் 20 கிலோமீட்டர் ஆஃப்டர் டர்னிங் டு தி லெஃப்ட். திருப்பி வந்து அவர் வந்து 20 கிலோமீட்டர் மூவ் பண்றாரு. என்னன்னா லெஃப்ட் சைட்ல. ஸோ அப்படின்னா இங்க இருந்து இங்க மூவ் பண்ணாருன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இங்க தான் இருக்கும். ஸோ அதனால இவர் இங்கே தான் இப்படி தான் போவாரு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போறாரு, 20 கிலோமீட்டர் போறாரு. ஸோ அதனால 20 கிலோமீட்டர் தான். இங்க பாருங்க 40 கிலோமீட்டருக்கு அதுல பாதி தானே 20 கிலோமீட்டர். ஸோ அதனால நம்ம இங்க பாதி தான் போடணும். ஸோ போட்டோமா, மிச்சம் இதுல இருந்து தானே இவ்வளவு வரைக்கும் நம்ம தொலைவில் இருக்காங்க. என்னன்னா how far is he from his starting point அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளார். ஸோ அப்படின்னா இவர் வந்து இங்க முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ரகு வந்து இங்க முடிச்சிருக்காருன்னா இங்க இருந்து இங்க தானே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு ஓ. ஸோ அப்படின்னா இங்க இருந்து இங்க எவ்வளோ தொலைவில் இருக்காரு. இங்க பாருங்க 40 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் பாதி தானே. என்னன்னா 40 மைனஸ் 20 பண்ணா நமக்கு இந்த இடம் கிடைச்சிடும் தானே. ஸோ அப்படின்னா 20 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ 20 கிலோமீட்டர் தான் அவரு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவ்வளோ தொலைவில் இருக்காரு. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 20. 37th question friends, arrange the given words in alphabetical order. தமிழ்ல அப்படின்னா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அகர வரிசைப்படி எழுதவும். ஸோ கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். A nest, B near, C neck, D neat, E next. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் BDCEA, செகண்ட் ஆப்ஷன் BDCAE, தேர்ட் ஆப்ஷன் BCDEA, அப்புறம் ஃபோர்த் ஆப்ஷன் DBCAE. இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் n இருக்கு. இங்கேயும் n இருக்கு, இங்கேயும் n இருக்கு, இங்கேயும் n இருக்கு, இங்கேயும் n இருக்கு. ஸோ அதனால நான் n போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் வந்து நம்மளுக்கு E இருக்கு, இங்கேயும் E இருக்கு, இங்கேயும் E இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்கே E போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் S இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே கம்பேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், A இருக்கு. Sக்கு S வருமா A வருமா? ஃபர்ஸ்ட் A தானே வரும். சரி, நெக்ஸ்ட் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா C இருக்கு. ஸோ வராது. இப்போ இது செக் பண்ணலாம், A இருக்கு. ஸோ ரெண்டுமே A இருக்கனால அடுத்த வேர்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன RT அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து R ஃபர்ஸ்ட் வருமா T ஃபர்ஸ்ட் வருமா? R தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்படின்னா நீங்க நியர் நான் போட்டுக்கணும். இது என்னது B. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் தான் வந்து இந்த T ஓட வரும். ஸோ அதனால நீட்.
ஆப்ஷன் என்னது D. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க फ्रेंड्स, இப்போ இது மூணுலயும் நம்ம கம்பேர் பண்ணனும். இப்போ இங்க பாருங்க S C இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும்? S C X இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும்? C தான ஃபர்ஸ்ட் வரும். இங்க பாருங்க A B C. சோ C தான ஃபர்ஸ்ட் வரும். சோ நான் நீங்க வந்து neck எழுதிக்கணும். neck என்னது? C. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ண போறோம். S ஃபர்ஸ்ட் வருமா X ஃபர்ஸ்ட் வருமா? S தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ அப்படினா நெக்ஸ்ட் என்ன फ्रेंड्स? A. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இது மட்டும் தான் இருக்கு. சோ அத அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து E. சோ அப்படினா B D C A E எந்த ஆப்ஷன்ல இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சோ அப்படினா இப்போ இந்த 38th क्वेश्चन பாருங்க फ्रेंड्स, arrange the following words in meaningful sequence. அதாவது தமிழ்ல கீழுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுக அப்படி கொடுக்கறாங்க. இப்போ பாருங்க फ्रेंड्स, A book அதாவது புத்தகம் அப்படினு சொல்வாங்க. B pulp. pulpனா என்ன फ्रेंड्स? மரக்கூழ். அப்புறமா C னா timber फ्रेंड्स. timberனா என்ன फ्रेंड्स? மரம். அப்புறமா D னா forest அதாவது காடு. இப்போ E னா வந்து பேப்பர் फ्रेंड्स, அதாவது தமிழ்ல காகிதம் அப்படினு சொல்வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த காடுல தான மரம் இருக்கும். சோ அப்படினா காடு வந்து என்னது? D. சோ ஃபர்ஸ்ட் நம்ம D எழுதுவோமா? நெக்ஸ்ட் பாருங்க காடுல தான மரம் இருக்கும். அப்ப மரக்கு மேல இருக்கு C. ஓகேவா? இப்போ இந்த மரம்ல இருந்தால மரக்கூழ் பண்ணுவாங்க. சோ அப்படினா இது B. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க फ्रेंड्स, இந்த மரக்கூழ்ல இருந்து தான் காகிதம் வருது. சோ அதனால E. இப்போ இந்த காகிதம் தான சேர்த்து புத்தகமா மாறுது. சோ அதனால A. சோ ஆன்சர் பண்ணீங்கன்னா third ஆப்ஷன் D C B E A. இப்போ இந்த 39th क्वेश्चन பாருங்க फ्रेंड्स, if subtraction means plus means multiplication means division and division means minus, then 15 into 5 plus 4 minus 3 divided by 15 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கழித்தல் என்பது கூட்டல் என்னவும், கூட்டல் என்பது பெருக்கல் என்னவும், பெருக்கல் என்பது வகுக்கவும், எனவே வகுத்தல் என்பது கழித்தல் எனவும் கொண்டால் 15 into 5 plus 4 minus 3 வகுத்தல் 15 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுல பாருங்க फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல் இருக்கு. பெருக்கல் நம்ம என்னன்னு மாத்துறோம்? பெருக்கலை தான் நம்ம டிவிஷன் அப்படின்னு மாத்துறோம். சோ அப்படினா 15 divided by 5. இப்போ இந்த பிளஸ் நம்ம என்னன்னு மாத்தணும்? பிளஸ் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். ஓகேவா? இப்போ இந்த 4 அப்படியே வரும். இப்போ இந்த மைனஸ் நம்ம என்னன்னு மாத்தணும்? பிளஸ்ஸா மாத்தணும். ஓகேவா? இப்போ இந்த 3. இப்போ இந்த டிவிஷன் மாத்தணும் மைனஸ் அப்படினு மாத்தணும். சோ -15. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு போர்ட் மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போர்ட் மாஸ் D னானது டிவிஷன். சோ அப்படினா இது பண்ணுவோம். பண்ணா நமக்கு என்ன வருது? 3 வருது. நெக்ஸ்ட் என்னது? into 4 plus 3 minus 15. ஓகேவா? இப்போ 3 into 4 என்னது? 12. சோ 12 plus 3 minus 15. 12 plus 3 நமக்கு தெரியும் 15. அப்போ 15 minus 15 நமக்கு தெரியும் 0. அப்படினா இதோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 0. 40th question friends, if A means multiplication, B means plus, C means division and D means minus, then 1/2 C 1/4 A 1/2 B 1 D 2 equal to what? A என்பது பெருக்கல் எனவும், B என்பது கூட்டல் எனவும், C என்பது கூட்டல் எனவும், D என்பது கழித்தல் எனவும் கொண்டால் 1/2 C 1/4 A B 1 D 2 என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
இப்போ இந்த 1/2 போட்டுக்கோங்க. சிக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டிவிஷன் போட்டேன். அப்புறமா 1/4 அப்படியே போட்டேன். அப்போ என்ன ஏக்கு பதிலாக வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் போட்டு 1/2 போட்டேன். இப்போ பிங்கிறது என்னது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து இங்கே 1 இருக்குது அதே போட்டுக்கிட்டேன். அப்புறமா டி பாருங்க, டிங்கிறது வந்து நம்மளுக்கு மைனஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ -2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுதான் என்ன அப்படிங்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், போர்ட்மாஸ் ரூல்ஸ் படி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டி அதாவது டிவிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் யூஸ் பண்ணால் இப்போ இது இருக்குல்ல, இப்போ இந்த நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிக்குவோமா. ரெசிப்ரோக்கலாக எழுதினா நம்மளுக்கு 4/1 கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும், இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 1 கிடைக்குமா, அதே மாதிரி இங்கே வந்து 2 கிடைக்குமா. இப்போ அதுவே இங்கேயும் 2/1 1/2 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். ஓகேவா. ஸோ அப்படின்னா இங்கே 2/1 போட்டோமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 1/2 இருக்கா போட்டோமா. இப்போது இந்த 2க்கும் 1 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1/1 தான் வரும். ஸோ போட்டோமா. நெக்ஸ்ட்டு +1 -2 அப்படி இங்கே கொடுக்கணும். ஸோ 1/1 + 1 நம்மளுக்கு தெரியும் 2. இப்போது -2 தானே இருக்குது. ஸோ -2 பண்ணால் 2 - 2 நம்மளுக்கு தெரியும் 0. அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் 0. ஸோ ஆன்சர் வந்து 0. That's all friends. Like, share, subscribe பண்ணிட்டு பெல் பட்டனையும் click